என்னை நீ நேசிக்க என்னிடம் இருப்பது என்னவென்றெனக்கு கூறிடுவாய். இயேசுவே எனக்கு கூறிடுவாய். என்னை நீ நேசிக்க என்னிடம் இருப்பது என்னவென்றெனக்கு கூறிடுவாய். இயேசுவே எனக்கு கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 119 அதிகாரம் வசனங்கள் 105 முதல் 112 வரை. தியானத்தின் தலைப்பு தீபமும் வெளிச்சமும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 105. இருளிலே வேலை பார்த்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? பொருள் இருக்கும் இடம் தெரிந்தால் சில வேளைகளில் அதை நாம் இருளில் கூட எடுத்து விடலாம். எதற்காக மின்சாரத்தை வீணாக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேடி அலுத்து போய் சுவிட்ச் ஆன் பண்ணினதும் அப்பொருள் கண் முன்னாலேயே இருப்பதைக் கண்டு பின்னர் ஏன் சுவிட்ச் ஆன் பண்ணினோம் என்று அலுத்து கொள்ளுவதும் அடிக்கடி நடப்பதுண்டு. ஆனால் ஒரு காரியத்தை செம்மையாக செய்வதென்றால் நிச்சயமாக வெளிச்சம் தேவையாக இருக்கிறது. அதுபோலவே இங்கே சங்கீதக்காரரும் தேவனுடைய வசனம் தன் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருப்பதாக கூறுகிறார். நாம் இருளிலே நடப்பது என்பது கடினம். வீதி விளக்குகள் இருந்தாலும் சில வேளைகளிலே நுணுக்கமாக குன்றுகளையும் குழிகளையும் பார்த்து நடப்பதற்கு நமது கைகளில் ஒரு டார்ச் லைட், வெளிச்சம் அல்லது தீபம் தேவை. அதை காலடியில் அடித்து பார்த்து கவனமாக நாம் நடப்பது உண்டு. ஆம், பாதைக்கு பெரிய வெளிச்சமும் தேவை. அதேவேளை கால்களுக்கு தீபம் போல சிறிய வெளிச்சமும் வேண்டும். கர்த்தருடைய வசனம் தனக்கு இந்த இரண்டுமாக இருப்பதாக சங்கீதக்காரர் கூறுகிறார். அப்போது தடுக்கியோ வழுக்கியோ தேவனுடைய பாதையை விட்டு விலகியோ போவதற்கு எந்த சாத்தியமும் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்விலே சரியாக நாம் பயணிக்க முடியும். ஆனால் ஒளியாகிய வார்த்தையை கடைபிடிக்காவிட்டால் நாம் விழுந்து போய்விடுவோம். பாதை வழுவி போய்விடும். சில வேளைகளில் நடக்கும் பாதையில் எதிர்பாராமல் இருள் வந்துவிட்டால் வெளிச்சத்திற்கு தடுமாறுவோம். ஆனால் இருட்டில் நடப்பதற்கு முன் ஆயத்தமாக நமது கைகளில் டார்ச் லைட் வைத்திருப்பது உண்டு. அதுபோலவே தான் தேவ வார்த்தையை தியானித்து எப்போதும் நமது இருதயத்தில் வைத்திருப்பின் அது இருளிலே நம்மை வழிநடத்தும். இருள் வந்த பின் நாம் விளக்குகளை ஆயத்தப்படுத்துவது இல்லை. வரும் முன்னரே ஆயத்தமாக இருப்பது அவசியம். அதுபோலவே தான் எப்போதும் தேவ வார்த்தையை தியானித்து நமக்குள் வெளிச்சமாக வைத்திருப்போமேயாகில் இருளான வாழ்விலே அது நம்மை தடுமாறி போகவிடாமல் காத்துக்கொள்ளும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 104. நமது வாழ்வில் தேவ வார்த்தைக்கு நாம் எவ்வளவாய் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, பாவமாகிய இருளிலிருந்தும் அந்தகார லோகாதிபதியின் வலையிலிருந்தும் நாங்கள் பாதுகாக்கப்பட தேவ வார்த்தை என்னும் சத்திய ஒளியினால் எங்கள் இருதயம் காக்கப்பட உதவி செய்யும். ஆமென்.